Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் சாப்டர் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 16th சம் பார்க்குறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சம் நம்பர் 16. Bombay traders have taken out a fire policy of 8 lakhs covering its stock in trade. Okay, a fire occurred on 31st March 2013 and the stock was destroyed with the exemption of the worth rupees 2,06,800. The following are the particulars available from the book. Okay, so நம்மளுக்கு வந்துட்டு stock on 31st December 2012 purchases கொடுத்துருக்காங்க, sales கொடுத்துருக்காங்க, commission paid to the purchase managers on the purchase, carriage paid on the purchases. Next பார்த்தீங்கன்னா average gross profit on cost கொடுத்துருக்காங்க. The policy was subject to average clause. You are required to calculate the amount of claim to be made against the insurance company. ஓகேவா? ஸோ எல்லா சம்ஸ் மாதிரிவே நம்ம வந்து அமௌண்ட் ஆஃப் கிளைம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்போதுமே ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்னால் 2 types ஆஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஒன்று என்னது ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெமோரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு போடுறோம்னா நம்ம வந்து கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம ஜிபி ரேஷியோ கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஜிபி ரேஷியோ வச்சு தான் நம்ம மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை, வெறும் மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ நார்மலாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஓப்பனிங், அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஸ்டாக் ஆன் டேட்டா ஃபயர் போட்டுட்டு அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிச்சிருவோம். இந்த சம்மில் நம்மளுக்கு அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் பெய்டு அப்புறம் கேரியேஜ் பெய்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கமிஷன் பெய்டு டு தி பர்ச்சேஸ் மேனேஜர் ஆன் தி பர்ச்சேஸ், அதாவது பர்ச்சேஸோட வேல்யூ என்னது 13 lakhs. இந்த 13 lakhஸில் 2% தான் கமிஷன் பெய்டு. கேரியேஜ் பெய்டோட வேல்யூ அவங்களே 8 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாகவே எழுதிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆவரேஜ் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் ஜிபி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு சேல்ஸோட வேல்யூவில் ஜிபி ரேஷியோ மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் போடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட்னு கொடுத்துருந்தா நம்ம வந்துட்டு டேரெக்டாக சேல்ஸோட 50% பண்ண முடியாது. ஸோ காஸ்ட்னு கொடுத்துருக்குறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 50% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 100 + 50% 15 போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்னது 150. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ இப்போ சேல்ஸோட வேல்யூ 20,000 இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20,000 இருந்துச்சுன்னா இன்டூ என்ன சொல்லியிருக்காங்க 50% இருக்கா. ஸோ 50 டிவைடட் பை இந்த 150. ஓகேவா? ஸோ ஆன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் இந்த மாதிரி தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ இதே 50% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் டேரெக்டாகவே 20,000ல் 50% மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ கிடச்சிரும். நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்னு இருந்துச்சுன்னா 50% இருக்கா. ஸோ 100 + 50 நம்மளுக்கு 150. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ 50 டிவைடட் பை 150 எழுதுவீங்க. இப்போ இதே 20% ஆன் காஸ்ட்னு இருந்துச்சுன்னா 20 டிவைடட் பை 120. ஏன் 120? 100 ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே 20 தானே. ஸோ 20 பண்ணிங்க நம்மளுக்கு 120. இதே 25% ஆஃப் காஸ்ட்னா என்ன வரும், 25 டிவைடட் பை 125. ஏன் 125? 100 + 25 நம்மளுக்கு 125. ஓகேவா? ஸோ இதுதான் பர்சன்டேஜ் ஆன் காஸ்ட்டுக்கும் பர்சன்டேஜ் ஆன் சேல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ காஸ்ட்னு இருக்கா. ஸோ காஸ்ட்னு இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி தான் போடணும். எப்படி 50 டிவைடட் பை 115 போட்டுருவோம். நெக்ஸ்ட் நம்ம அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிக்கலாம். இது வந்துட்டு ஒரு நார்மல் சம்ஸ் தான். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாம்பே ட்ரேடர்ஸ் ஹேவ் டேக்கன் அவுட் அ ஃபயர் பாலிசி ஆஃப் 8 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 8 lakhs வந்துட்டு நம்ம அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிக்கிறப்போ யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நான் அது வந்துட்டு நம்ம ஆன்சர்ஸ் போடுறப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். மெமோராண்டம் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரம் 1/1/2013 to
31st March 2013 ஓகேவா. ஸோ எப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கோ அந்த டேட் வரைக்கும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும் ஓகேவா. ஸோ 31st March 2013 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், ஓப்பனிங் ஸ்டாக்கா. இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆன் 31st December 2012. ஸோ நம்ம இப்போ போடுறது 2013க்குள்ள மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ 2012ஓட க்ளோசிங் ஸ்டாக் தான் 13ஓட ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, 2 ஓப்பனிங் ஸ்டாக் ஓகேவா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 lakhs. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம், 2 பர்ச்சேஸோட வேல்யூ எழுதுவோமா. ஸோ பர்ச்சேஸோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸோட வேல்யூ பர்ச்சேஸ் டு தி டேட் ஆஃப் ஃபயர் நம்மளுக்கு 13 lakhs ஓகேவா. ஸோ 13 lakhs. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும். நெக்ஸ்ட் கமிஷன் பெய்டு டு தி பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் ஆன் தி பர்ச்சேஸ் 2%. ஸோ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, கமிஷன் பெய்டுன்னு எழுதி பர்ச்சேஸ் 13 lakhல 2%. ஸோ 2 கமிஷன் பெய்டு ஓகேவா. ஸோ 2 கமிஷன் பெய்டு எவ்வளோ, 13 lakhsல, அதாவது பர்ச்சேஸோட அமௌண்ட்டில் 2% தான் நம்மளுக்கு கமிஷனோட பெய்டு. ஸோ 13 lakhsல நம்மளுக்கு வந்துட்டு 2% பார்த்தீங்கன்னா 26,000 ஓகேவா. ஸோ 26,000 தான் நம்மளுக்கு கமிஷன் பெய்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கேரியேஜ் பெய்டு வந்துட்டு 8,000. ஸோ இதுக்கு நம்மளுக்கு டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்கனால 2 கேரியேஜ் பெய்டு அப்படியே நீங்கள் அந்த வேல்யூஸ் எழுதிடலாம் ஓகேவா. ஸோ 2 கேரியேஜ் பெய்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ, 8,000. நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன எழுதுவோம், கிராஸ் ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து சேல்ஸோட அந்த பர்சன்டேஜ் போடுவோம். ஸோ பை சேல்ஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் சேல்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் டு தி டேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு 9 lakhs. ஸோ சேல்ஸோட வேல்யூ எழுதுகிறப்போ நம்ம 9 lakhs எழுதிடுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், பை ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர். மெமோராண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் வராது, ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் தான் இருக்கும். இந்த வேல்யூவை தான் நம்ம பேலன்சிங் ஃபிகர் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எப்படி, சேல்ஸோட பர்சன்டேஜில் நம்ம ஜிபி ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணுவோம். சேல்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 9 lakh. இந்த 9 lakhல கிராஸ் ப்ராஃபிட் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கிராஸ் ப்ராஃபிட் வந்துட்டு 50% ஆன் காஸ்ட்னு இருக்கா. ஸோ காஸ்ட் இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் 50யா, 50 divided by 150 ஓகேவா. ஸோ 50 divided by 150 இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுவோமா. ஸோ 9 lakh into 50 divided by 150 we will get 3 lakhs ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இந்த 3 lakhs ப்ளஸ் 13 lakh, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,000, 8,000, திருப்பி ஒரு 3 lakhs ஆட் பண்ணோம்னா we will get 19,34,000 ஓகேவா. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் நம்ம வந்துட்டு இந்த 9 lakhs மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 9 lakhs பண்ணோம்னா நம்மளுக்கு 10,34,000 தான் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர். ஸோ 10,34,000 ஓகேவா. ஸோ இந்த டோட்டல் வேல்யூவை நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதிங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிப்போமா. ஸோ அமௌண்ட் ஆஃப் கிளைம்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்சுவல் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஏன் ஆக்சுவல் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டேரெக்டாக நம்ம அமௌண்ட் ஆஃப் கிளைம் என்ன பண்ணுவோம், ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் இருக்கா, இதோட நம்மளோட சால்வேஜ் வேல்யூ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிச்சிரும். பட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஃபயர் பாலிசி அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, 8 lakhsன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பாலிசி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவல் லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பாலிசி வேல்யூ கொடுத்துருந்தா நீங்கள் ஆக்சுவல் லாஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவல் லாஸ் அமௌண்ட் ஓகேவா. ஸோ ஆக்சுவல் லாஸ் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா, ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயரோட வேல்யூ இருக்கா, இந்த ஃபயரோட வேல்யூவில் மைனஸ் சால்வேஜ்டு வேல்யூ, அதாவது நம்ம நார்மலாக எல்லா சம்ஸ்லேயும் போடுற அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஃபார்முலா, ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ்டு வேல்யூ. ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ 10,34,000. இந்த 10,34,000 மைனஸ்
கொஸ்டின்லேயே நம்மளுக்கு சால்வேஜ்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளோட சால்வேஜ்டு வேல்யூ. ஓகேவா? என்ன அது சால்வேஜ்டு வேல்யூனா ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகாமல் சேஃபாக இருந்திருக்கு. ஸோ அந்த சேஃபான வேல்யூ ஒர்த்து தான் நம்மளுக்கு சால்வேஜ்டு வேல்யூ 2,06,800. ஸோ 2,06,800 இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 10,35,000ல் 2,06,800 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ 8,27,200 rupees. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் லாஸ். சரியா? இப்போ தான் நம்ம அமௌண்ட் ஆஃப் கிளைம் கண்டுபிடிக்க போகிறோம். அமௌண்ட் ஆஃப் கிளைம் இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த சம்மில். நம்மளுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட் இருக்கா 8 lakhs. இந்த 8 lakhs டிவைடட் பை நம்மளோட ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் வேல்யூ இருக்கா 10,34,000. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை நம்ம கண்டுபிடிச்ச ஆக்சுவல் லாஸ் 8,27,200. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 8 lakhs டிவைடட் பை 10,34,000. இந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ண போகிறோம் 8,27,200 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6,39,999 வருதுல்ல. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 6,40,000 அப்படின்னு 6,40,000 நம்ம எடுத்துக்க போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபயர் பாலிசி அமௌண்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அமௌண்ட் ஆஃப் கிளைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் இந்த அமௌண்ட் ஆஃப் கிளைமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் எப்போ இந்த பாலிசி அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கு அமௌண்ட் ஆஃப் கிளைமோட ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாலிசி அமௌண்ட். ஓகேவா? ஸோ நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள். பாலிசி அமௌண்ட் டிவைடட் பை ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர். ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் இன்டூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஆக்சுவல் லாஸோட அமௌண்ட். ஆக்சுவல் லாஸ் இதுதான் அமௌண்ட் ஆஃப் கிளைம் கூட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பாலிசி அமௌண்ட்டுன்னு இருந்துச்சுன்னா பாலிசி அமௌண்ட் டிவைடட் பை நம்மளோட ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயரோட அமௌண்ட் இன்டூ ஆக்சுவல் லாஸ். ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு 6,40,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் சம் தான். நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுவீங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் பர்ச்சேஸில் 2% தான் நம்மளுக்கு கமிஷனோட அமௌண்ட். கேரியேஜ் பெய்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட்டில் ஆன் சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டா நீங்கள் டேரெக்டாக சேல்ஸோட வேல்யூவில் 50% கேல்குலேட் பண்ணி எழுதிடுவீங்க. நம்மளுக்கு ஆன் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கனால 50 டிவைடட் பை 150. ஸோ ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 9 lakhs இன்ட்டு 50 டிவைடட் பை 150 3 lakhs கிடச்சிடும். ஸோ எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி 9,34,000. இதில் 9 lakhs மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 10,34,000 தான் ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர். ஸோ நம்மளுக்கு பாலிசி அமௌண்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் ஆக்சுவல் லாஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ 8,27,200. ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் கிளைம் ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பாலிசி அமௌண்ட்டை எழுதி டிவைடட் பை ஸ்டாக் ஆன் டேட் ஆஃப் ஃபயர் இன்டூ ஆக்சுவல் லாஸ் அமௌண்ட் எழுதுனீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கிளைம் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸில் என்னென்ன சம்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கணும் அதை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் ஒரு லிங்காக வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிமைனிங் சம்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.